இன்னைக்கு நம்மட்ட பார்த்தீங்கன்னா 2024 கேமரா கிங்னு சொல்லப்படுற Vivo X200 Pro தான் இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க பாக்குற வீடியோல இருந்து போட்டோல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா Vivo X200 மட்டும் தான் வச்சு எடுத்துருக்கோம். வேற எந்த கேமராவும் யூஸ் பண்ணல. அதுவும் நம்ம மதுரையோட ஒன் ஆஃப் த பியூட்டியா இருக்கிற அழகர் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப இதோட கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்காக X200 Pro வச்சு 700 போட்டோ எடுத்துக்கோம், 400 வீடியோ எடுத்துக்கோம். அதுல லிமிட்டடான போட்டோ வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு போனை கொடுத்து உதவி பண்ண அனிஸ் மொபைல் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். எஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க Vivo X200 Pro வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லனா டாப் எண்ட் பிராண்ட்ல இருக்கிற எந்த மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் யோசிக்காம அனிஸ் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க கடைசி 13 வருஷமா மொபைல் பிசினஸ்ல இருக்கறனால இவங்க நம்பி தாராளமா எந்த மொபைலை வேணாலும் வாங்கலாம். சோ மொபைல் வாங்கணும்னா தாராளமா அனிஸ் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கடைக்குரிய லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கோம், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அது முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்காக நாங்க எக்கச்சக்கமான மனக்கடல் போட்டுருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது SM Bro Tech சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அழகர் கோயிலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வைகை பிரிட்ஜை கிராஸ் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அப்படி கிராஸ் பண்றப்ப வைகை பிரிட்ஜ் ஒரு மாண்டேஜ் எடுத்தோம். 4K 120 frames per second. விவோவோட வீடியோ குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. வீடியோவோட சாஃப்ட்னஸா இருந்தாலும் சரி, டெப்தா இருந்தாலும் சரி, கலரா இருந்தாலும் சரி நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த வைகை பிரிட்ஜ் அப்படியே நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா அழகர் கோயிலுக்கு நம்மள இன்வைட் பண்ற மாதிரி ஆத்துக்கால் பாலம் ஒன்னு இருக்கும். அதுல தண்ணி செம்மையா போயிட்டு இருந்துச்சு. அதை நம்ம 4K 120 frames per second கேப்சர் பண்ணோம். அதோட விசுவல் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த ஆத்துக்கால் பாலத்திலே நின்று நாங்க போர்ட்ரேட் போட்டோஸும் ஷூட் பண்ணோம். அந்த போட்டோஸை பார்க்கறப்பே தெரியும் Vivo போர்ட்ரேட் கிங் அப்படின்றது. இந்த வீடியோல நீங்க பாக்குற மேக்ஸிமம் போட்டோஸ் கிடையாது, எல்லா போட்டோமே பார்த்தீங்கன்னா ஜேஸ் நேச்சுரல் டோன்ல தான் நாங்க எடுக்கவே செஞ்சோம். சோ அதனால நாங்க எடுத்த இந்த போர்ட்ரேட் போட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாமே பக்காவா பிக்கப் பண்ணி கொடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க சப்ஜெக்ட்டோட எட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா கட் பண்ணிருக்கு. பேக்ரவுண்ட செம்மையா பிளர் பண்ணிருக்குங்க. ஆனா என்ன ஸ்கையையும் கிரீன் கலரையும் தான் கொஞ்சம் சேச்சுரேஷன் ஏத்தி கொடுத்திருக்கு. ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா இல்லாம செம்ம நீட்டா ஒரு DSLR போட்டோ எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்படியே மறுபடியும் ஆத்துக்கால் பாலத்துல வந்து நாங்க லாங் எக்ஸ்போசர் போட்டோ ஒன்னு எடுத்தோம். அத தண்ணி ஒழுகுறத பார்த்தீங்கன்னா அப்படியே கோஸ்ட் எஃபெக்ட்ல ஒழுகுற மாதிரி நாங்க எடுக்க ட்ரை பண்ணோம். அப்படி எடுக்கிறப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளன்னு டைல்ஸ் மாதிரி நமக்கு போட்டோ எடுத்து கொடுத்துச்சுங்க. அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழகர் மலையை நெருங்க நாங்க பைக்ல உட்கார்ந்த மாதிரியே வீடியோல ஸ்டெபிலைசேஷன் மோட போட்டு அழகர் மலையை அப்படியே வீடியோ எடுத்துட்டே போனோம். அப்படி எடுக்கிறப்ப வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. என்னதான் ரோட்ல மேடு பள்ளத்துல ஏறி இறங்கினாலும் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா இந்த ஸ்டெபிலைசேஷன் மோட ஆன் பண்றப்ப இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நார்மலா நம்ம எடுக்கிறப்ப 4K 120 frames per second வரைக்கும் எடுக்க முடியும் இல்லையா? ஆனா ஸ்டெபிலைசேஷன் மோட ஆன் பண்ணோம் அப்படின்னா 2.8K தான் நம்மளால எடுக்க முடியும். 4K நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. இருந்தாலும் 2.8K குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கு. அப்படியே நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அழகரோட என்ட்ரன்ஸ், அதாவது அழகாபுரி கோட்டை வாயில ரீச் பண்ண முடியுது. அப்படி ரீச் பண்ண உடனே அந்த ஆர்ச்சை கம்ப்ளீட்டா போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நீங்க பாக்குறப்பே தெரியும், கலர் பிக்கப் வேற லெவல்ல இருக்கு. அந்த கோட்டை வாயிலோட வைப்ரன்சி நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பின்னாடி இருக்கிற மரத்தோட பச்சை கலரே பார்த்தா அவ்வளவு தூரம் அழகா பிக் பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்கையும் செம்ம ப்ளூயிஸா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்படியே அந்த ஆர்ச்சோட டாப் சென்டர்ல இருக்க கடவுளை பார்த்தீங்கன்னா 230 mm ஜூம் போட்டு போட்டோ எடுத்து அந்த போட்டோல பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸும் சூப்பரா இருக்கு. கலர் டெப்த் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுங்க. இதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா டெலிபோட்டோ லென்ஸ் 200 மெகாபிக்சலுங்க. அதனால தான் ஜூம்லயே பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கு. இந்த போட்டோவை தவிர்த்து அந்த கோட்டை வாயில இருக்கிற மற்ற சில போட்டோஸும் ஜூம் பண்ணி எடுத்து பார்த்தா அதுல முக்கியமா அந்த பெருமாள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஜூம் பண்ணி எடுத்தோம். அப்படி எடுத்து அந்த போட்டோவை நீங்களே பாருங்க, குவாலிட்டி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கடுத்து அப்படியே அழகர் கோயிலுக்குள்ள என்ட்ரானோம் அப்படின்னா சைட்லயே மதில் சுவர் இப்பதான் புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அந்த மதில் சுவரை வைட் ஆங்கிள் போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்த போட்டோவை நீங்களே பாருங்க, ஓவர் எக்ஸ்போசரே ஆகாம ஸ்கைல இருந்து அந்த செவர்ல இருந்து கீழ இருக்க தர வரைக்கும் ஈக்குவல் லைட்டிங்ல எடுத்து கொடுத்துருக்குங்க. இது உண்மையிலேயே செம்ம இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. அதே இடத்துல போயிட்டு ஒரு ஆளை நிக்க வச்சு நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டா இன்க்ரீஸ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்போசர் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனா என்னத்த அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓவர் எக்ஸ்போசர்லாம் ஆகவே இல்ல. செம்மையா போட்டோ சூப்பரா கொடுத்துச்சுங்க. இந்த வைட் ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு அப்படியே நாங்க உள்ள நகர்ந்து போறப்பே பார்த்தீங்கன்னா எங்களை வரவேற்கிற மாதிரி ஒரு செம்மையான சார்ல விழுந்துச்சுங்க. இந்த சார்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா Vivo X200 Proல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதை வச்சு போட்டோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து பார்த்தா ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த ஸ்னாப்ஷாட் அப்படின்றது வேற கிடையாது. ப்ரொஃபஷனல் DSLR கேமரால பார்த்தீங்கன்னா ஹை ஷட்டர் ஸ்பீட்ல போட்டோ எடுப்பாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் நம்ம ஹை ஷட்டர் ஸ்பீட்ல போட்டோ எடுத்தா அப்படியே ஸ்டெடியா இருக்க மாதிரி போட்டோ எடுத்து கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன் தான் இந்த ஸ்னாப்ஷாட். சோ அதனால இத வச்சு நம்ம போட்டோ எடுக்கிறப்ப அந்த மழை துளி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஸ்டெடியா நிக்கிற மாதிரி அழகா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்குங்க. அப்படியே இந்த போட்டோ எடுத்துட்டு சைடுல திரும்பி பார்த்தா நம்ம கோயில் அப்படினாலே பாரம்பரியமா என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு நேர்ந்துட்டு கடாச்சோர்ல ஆக்கி போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான சமையல் நடந்துட்டு அந்த ஒரு சமையல நாங்க 4K வீடியோல வந்துட்டு வீடியோவை ரோல் பண்ணோம். அப்படி ரோல் பண்றப்ப தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதான் 4K 30 frames per second. எஸ், Vivo X200 Proல 4K 30 frames per secondல வீடியோ எடுக்கும்போது இருக்க ஒரு செம்மையான அட்வான்டேஜ் என்னன்னா 10xல ஜூம் பண்ணாலும் வீடியோவோட குவாலிட்டி செம்மையா இருக்குங்க. அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இவங்க சமைக்கிறத வீடியோ எடுத்தோன்னே எங்களுக்கே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்க வாங்கிட்டு வந்த இந்த பார்சலை ஓபன் பண்ணி சாப்பிட்டோம். அப்படி சாப்பிட்றப்ப Vivo X200 Proல தான் ஃபுட் போட்டோகிராஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பார்க்கறப்ப ஃபுட் போட்டோகிராஃபி அப்படின்னு போயிட்டாலே Vivo X200 Pro பாத்தீங்கன்னா
கொஞ்சம் கலரை தூக்கலா கொடுத்துறான், கொஞ்சம் இல்ல நல்லாவே தூக்கலா கொடுத்துறான், சேச்சுரேஷன் செம்மையா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். சோ அதனாலே லெமன் சோறு, தக்காளி சோறு, பரோட்டா சால்னால இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கலர் பயங்கர தூக்கலா தெரியுதுங்க. இது மட்டும் கிடையாது, அப்படி நாங்க சாப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா ஒரு பாட்டி செம்மையா பார்த்தா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகா அடிக்க வச்சிருந்தாங்க. அதையும் நாங்க ஃபுட் போட்டோகிராஃப்ல போட்டோ எடுத்து பார்த்தா அதோட கலர் ரிச்னஸ் வேற லெவலுங்க. அந்த பழங்களே பாத்தீங்கன்னா நாங்க டெலிபோட்டோ அண்ட் மேக்ரோ போட்டோகிராஃபில எடுத்து பார்த்தோம். அதோட ரிசல்ட் உண்மையிலேயே மெஸ்மரைசிங்கா இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் மேக்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே லென்ஸ் பாத்தீங்கன்னா 3.7x ஜூம் போயிடுது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ்ல தான் மேக்ரோ போட்டோகிராஃபி எடுப்பாங்க. ஆனா இந்த Vivo X200 Proல டெலிபோட்டோல மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்து கொடுக்குறாங்க. சோ அதோட ரிசல்ட் நம்மளால கண் கூடாவே பார்க்க முடியுது. ஒவ்வொரு படத்தோட டெப்த்தும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க. இத பாக்குறப்ப DSLR வச்சு போட்டோ எடுத்த எந்த அளவுக்கு டெப்த் கிடைக்குமோ அதே டெப்த் இந்த போட்டோலயும் கிடைக்குது. அங்க இருந்து அப்படியே லைட்டா விலகி பார்த்தோம் அப்படின்னா செம்மையா ஒரு தேரை பார்த்தா ஒரு பாக்ஸ்ல அடிச்ச மாதிரி அழகா அடிச்சு வச்சிருந்தாங்க. அதை நம்ம போட்டோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்ப பிரைமரி லென்ஸ் வச்சு போட்டோ எடுக்கிறப்ப உண்மையிலே அதோட டெப்த், அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதுல இந்த Vivo X200 Proல இருக்கிற ஒரு செம்மையான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம டெலிபோட்டோ லென்ஸ்ல கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னு வச்சுங்களேன், நடுவுல கண்ணாடி இருந்தாலுமே கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிறத நல்லாவே தெளிவா எடுத்து கொடுங்க. அதை நாங்க இந்த தேரை ஜூம் பண்ணி இருக்கிறப்ப உங்களால நல்லாவே இந்த டெப்த்தை ஃபீல் பண்ண முடியும். அதாவது கண்ணாடிக்கு பின்னாடி இருக்க சிற்பங்களை கூட பாத்தீங்கன்னா அழகா தெளிவா போட்டோ எடுத்து கொடுக்குது. ஆனா 100x ஜூமுக்கு போனோம் அப்படின்னா லைட்டா ஷார்ப்னஸ் உடைய தான் செய்யும். ஆனா இது எக்ஸ்ட்ரீம் ஜூம்னால இதை கொஞ்சம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஜூம் போட்டோகிராஃபி வேற லெவல் தாங்க. அடுத்து நாங்க கொஞ்சம் நகர்ந்து போனோம் அப்படின்னா இரணியன் கோட்டை வேலை ரீச் பண்ணோம். அப்படி ரீச் பண்ணோனே போட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே எடுத்தோம். அதுல போட்டோவை பிரைமரி கேமரால எடுத்து பாக்குறப்ப எல்லாத்துக்கும் ஈவனா லைட் கொடுத்து சூப்பரா எடுத்து கொடுத்துங்க. அப்படியே அந்த இரணியன் வேலைக்குள்ள உள்ள போன உடனே நாங்க செம்மையான ஒரு மங்கியை பார்த்தா அந்த மங்கி அழகா உட்காந்து ஒரு இலையை திண்டிட்டு இருந்துச்சு. சோ அதை நம்ம போர்ட்ரேட்ல போட்டோ எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு போர்ட்ரேட்ல போட்டோ அண்ட் வீடியோ எடுத்து பார்த்தா அதோட ரிசல்ட் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா அந்த போர்ட்ரேட் போட்டோல பார்த்தீங்கன்னா எட்ஜ் கட்டிங் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. சப்ஜெக்டையும் பேக்ரவுண்ட் அழகா செப்பரேட் பண்ணி பேக்ரவுண்ட செம்மையா பிளர் பண்ணுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ எடுத்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த போர்ட்ரேட் வீடியோ நீங்களே பாருங்க. வீடியோல கூட பாத்தீங்கன்னா சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் நல்லா செப்பரேட் பண்ணி பேக்ரவுண்ட நல்லாவே பிளர் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்துருக்கு. அப்படியே நாங்க உள்ள போயிட்டு கோபுரத்தை மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க டிஸ்ப்ளே பண்றோம். அதுல முக்கியமா இந்த போட்டோ பாருங்களேன். இதுல கோபுரத்தை ஃபுல்லாவே கவர் பண்ணிருந்தோம். அதுல இந்த கோபுரத்துல இருக்க சின்ன சின்ன சிலையா இருந்தாலும் சரி, பின்னா இருக்க ஸ்கையா இருந்தாலும் சரி, எதுவுமே ஓவர் எக்ஸ்போசர் ஆகவே இல்ல. அதுல இந்த போட்டோ ஜூம் பண்ணி பாக்குறப்ப சின்ன சின்ன சிலையோட டீடைல்ஸும் நல்லா இருக்கு, கலர் அக்யூரேசியும் நல்லா இருக்கு. சரி, ஃபுல் கோபுரத்தை கவர் பண்றப்ப அப்படி இருக்கு. சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம்ல போய் போட்டோ எடுத்து பார்த்தாலும் அந்த சிலையோட டீடைல்ஸ் எல்லாமே செம்மையா வேற லெவல்ல தெரியுது. அதுல முக்கியமா அந்த கோபுரத்தோட டாப் சைடுல பாத்தீங்கன்னா பெருமாளை சுத்தி 5 பேர் இருக்க மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட டீடைல் கூட அவ்வளவு தெளிவா தெரியுது. முக்கியமா இந்த கேமரால டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப நாங்க காட்டுற இந்த போட்டோவை பாருங்க. இதுல மல்டிபிள் கை இருக்கிற இந்த சாமிக்கு டாப்ல பேக்ல பாருங்களேன், அந்த டார்க் ஸ்பாட்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஓரளவுக்கு தெளிவா தெரியுதுங்க. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இதுல டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு. அடுத்து அப்படியே அந்த பெரிய கோபுரத்துல இருந்து சைடுல நடந்து போனோம் அப்படின்னா பெரிய வாட்சன் என்ட்ரன்ஸ் நம்ம ரீச் பண்ணோம். அப்படி ரீச் ஆனோம்னா அதை ஒரு போட்டோ எடுத்தா அந்த போட்டோவை நீங்க பாக்குறப்பே தெரியும். அந்த என்ட்ரன்ஸே கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கலர் எல்லாமே செம்மையா டெப்தா எடுத்து கொடுத்து. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தோட இலை இருக்கு பாத்தீங்களா, அதை ஜூம் பண்ணி பார்த்தா கூட அவ்வளவு அழகா வைப்ரன்ஸா செம்மையா போட்டோ எடுத்து கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் கோபுரத்தோட சேர்ந்து இருக்கிற மதுஸ்வர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் மல்டிபிள் போட்டோஸ் எடுத்தோம். அது எல்லாத்துலயுமே டைனமிக் ரேஞ்ச் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுங்க. அதுல சப்ஜெக்டை முன்னாடி நிக்க வச்சு சில போட்டோஸ் எடுத்தோம். அந்த போட்டோஸ்ல எங்களுக்கு பிடிச்ச போட்டோனா தியாக நிக்கிற இந்த போட்டோவை பாருங்களேன், அவ்வளவு சினிமாட்டிக்கா எவ்வளவு அழகா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். இந்த போட்டோவை நாங்க போர்ட்ரேட்ல எடுத்தோம். இதுல தியாக பின்னாடி கோபுரம், அந்த கோபுரத்துக்கு மேல ஸ்கை, அந்த ஸ்கைல பாத்தீங்கன்னா ஒரு புறா பறக்குது. அந்த புறாவை கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு சினிமாட்டிக்கா அழகா போட்டோ எடுத்து கொடுத்துருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோயில் பிரசாதத்தை வாங்கி ஃபுட் போட்டோகிராஃபி எடுக்கலாம் சொல்லிட்டு அதை வாங்கி ஃபுட் போட்டோகிராஃபி எடுத்தோம். ஃபுட் போட்டோகிராஃபி அப்படினாலே சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுவா இல்லையா, அதை நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. இந்த போட்டோகிராஃபி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரசாதத்தை எல்லாரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி அழகான ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 30 frames per second 10x ஜூம்ல எடுக்கிறோம். உண்மையிலே வேற லெவல்ல குவாலிட்டி இருந்துச்சுங்க. ஆனா இது வரைக்கும் எங்களை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்த Vivo பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு செம்மையான ட்விஸ்ட கொடுத்தான். அதுதான் செல்ஃபி வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன், செல்ஃபி வீடியோல ஒயிட் பேலன்ஸ் வந்து நேச்சுரலாவே இல்ல, ஆர்டிஃபிஷியலா இருக்குங்க. அதுல ஏதோ ஃபில்டர் போட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம். பேக் கேமரா வீடியோவோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி வீடியோ ரொம்ப காம்ப்ரமைஸ்டு தாங்க. அதுக்கடுத்து இந்த கோபுரத்தில் இருக்க சிலைகளை பார்த்தீங்கன்னா 4K 30 frames per second 10x ஜூம் போட்டு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா சிலையோட ஒவ்வொரு டீடைல்ஸையும் நம்மளால தெளிவா கேப்சர் பண்ண முடியுது. ஸோ நாம DSLR கேமரால இந்த மாதிரி கேப்சர் பண்ணோம், அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா ஒரு லென்ஸை வாங்கி மாட்டணும் இல்லையா, அது இல்லாம இந்த போன்ல செம்மையா எடுக்க முடியுது அப்படின்றதா இதுல இருக்க ஸ்பெஷாலிட்டியேவும். அதுக்கடுத்து நம்ம அந்த கோயில இருந்து வெளியே வந்து மலைக்கு ஏற போற வழியில பார்த்தீங்கன்னா 1546 கட்டப்பட்ட ராயகோபுரத்தை ரீச் பண்ணோம். இந்த ராயகோபுரம் இப்ப இடிப்பட்ட நிலையில கொஞ்சம் நின்றுட்டு இருக்கனால அதுக்குள்ள யாரையும் அலோவ் பண்றது கிடையாது. ஸோ வெளியே நின்றுட்டு வீடியோ அண்ட் போட்டோஸ் எடுத்தோம். அதோட குவாலிட்டி உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க.
அதுல ஜூம் போடுறப்ப நம்ம ஜூம் போட்டு எடுக்கிறப்ப செதுக்கப்பட்ட சிற்பங்கள்லாம் உண்மையிலேயே அவ்வளவு குவாலிட்டி டெக்ஸ்சரோட செம்மையா தெரிஞ்சு அது உண்மையிலேயே வேற லெவல் தான். அதுக்கடுத்து மலையில ஏறலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அந்த மலையில ஏற அழகா வீடியோவை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆன் பண்ணிட்டு 2.8K வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவோட அழகு விசுவல் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம நல்லா இருக்கா இல்லையான்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மலையில ஏறிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்பாட்டை பார்த்தா அந்த ஸ்பாட் உண்மையிலேயே போட்டோ எடுக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று போர்ட்ரேட் போட்டோ அண்ட் நார்மல் போட்டோவை எடுத்து பார்த்தா அந்த இடத்துல எடுத்த போட்டோ உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பழமுதிர் சோலை போயிட்டு முருகனோட கோயில் கோபுரத்தை போட்டோஸும் எடுத்தோம், வீடியோஸும் எடுத்தோம். அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்றதை நீங்களே பாருங்க. பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படி அதை எடுத்துட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க பூக்கடையில் இருக்க ஒரு அழகான மாலையை மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்தோம். அதோட குவாலிட்டி உண்மையிலே செம்மையா இருந்துச்சுங்க. அந்த முக்கியமான இந்த வீடியோ நாங்க பார்த்தீங்கன்னா மேக்ரோ போட்டோகிராஃபி மேக்ஸிமம் கவர் பண்ணவே இல்லை. இருந்தாலும் இந்த போன் தான் பார்த்தீங்கன்னா மேக்ரோ போட்டோகிராஃபி கிங். சப்போஸ் இதோட மேக்ரோ போட்டோகிராஃபி குவாலிட்டி நீங்க ரசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அதுக்குன்னே தனியா ஒரு வீடியோவை மேக் பண்றோம். அதுக்கடுத்து மலையோட உச்சியில இருக்க ராக்காயம்மன் கோயிலை ரீச் பண்ணோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அந்த அழகர் கோயில்னாலே குரங்குகள் தானே, அந்த குரங்குகளை நம்ம வீடியோவா கேப்சர் பண்ணலாம்னு நல்லா இருக்காது இல்லையா? சோ அழகழகா குரங்குகள் பண்ண சின்ன சின்ன குறும்புகளையும் நாங்க வீடியோல கேப்சர் பண்ணோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா பைக்கோட பவுச் ஓபன் பண்ணி பார்த்த ஒரு குரங்கை கேப்சர் பண்ணோம். அதுக்கடுத்து தண்ணி எடுத்து அழகா குடிச்ச குரங்களையும் வீடியோல கேப்சர் பண்ணோம். அதுக்கடுத்து சுட்டித்தனமா விளையாடிட்டு இருந்த சின்ன சின்ன குரங்குகளையும் கேப்சர் பண்ணோம். அதுக்கடுத்து குடும்பத்தோட உட்காந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண குரங்களையும் வீடியோல கேப்சர் பண்ணோம். இது எல்லாத்தையும் தாண்டி காட்டெருமை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காட்டெருமையும் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தாலும் 10x ஜூம்ல போட்டு வீடியோலையும் கேப்சர் பண்ணோம். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அந்த முக்கியமான இந்த குரங்குகளே பார்த்தீங்கன்னா மேக்ரோ போட்டோகிராஃபி டெலிபோட்டோ லென்ஸ்லயும் எக்கச்சக்க போட்டோ எடுத்தோம். அதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிச்சா அது எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் மேக்ரோ போட்டோகிராஃபில எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குரங்களோட டீடைல்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்குள்ள வந்துட்டு போட்டோ வந்துட்டு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றோம். அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா லாங் எக்ஸ்போசர் போட்டோகிராஃபி என்ன நிக்க வச்சு போட்டோ எடுத்து பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைட்லயும் வண்டிகள்ல போற லைட்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா கேப்சர் பண்ணி போட்டோ எடுத்து கொடுத்துங்க. அது முன்னாடி சிவாபுரோக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பந்தையும் சுத்த வச்சு போட்டோ எடுத்து பார்த்தா அதோட குவாலிட்டி ரிசல்ட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்படிதாங்க அன்னைக்கு டேல எங்களோட ஜேர்னி முடிச்சு. உங்களோட இந்த ஒரு வீடியோ ஜேர்னி இப்போ முடியுது. ஸோ இந்த ஜேர்னியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த Vivo X200 Proவோட கேமரா எந்த அளவுக்கு இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.